என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 55வது அதிகாரத்தின் 7வது வசனத்தின் முதல் பகுதியில், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். துன்மார்க்கர்களும் அக்கிரமக்காரர்களும் என்ன செய்ய வேண்டுமா? தங்கள் வழிகளையும் தங்கள் கொடூரமான நினைவுகளையும் விட்டு மனம் திரும்பி யாரிடத்தில் திரும்ப வேண்டும்? கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். மெய்யான மனம் திரும்புதல் அவர்களுக்குள் வேண்டும். அந்த மெய்யான மனம் திரும்புதல் எதை காட்டும்? அது எப்படியா இருக்கும்? துன்மார்க்கன் தன் துன்மார்க்கமான வேலையை விட்டுடணும். அக்கிரமக்காரன் தன்னுடைய அக்கிரமமான நினைவுகளை தூக்கி எறிஞ்சிடணும். அதுதான் மெய்யான மனம் திரும்புதல். ஆனால் இன்றைக்கு சில பேர் நான் மனம் திரும்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் முந்தி என்ன காரியத்தை செய்தாங்களோ அதே காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பாங்க. குடித்தல், வெறித்தல், விபச்சாரம், வேசித்தனம் இதெல்லாம் அப்படியே தொடர்ந்து இருக்கும். ஆனால் சொல்கிறது என்ன? நான் மனம் திரும்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மனம் திரும்பினது உண்மை என்று சொன்னால் உங்கள் முந்தின அந்த துர்க்கிரியைகளை எல்லாம் விட்டு திரும்பி இருக்க வேண்டியது அவசியம். அதை செய்து கொண்டே மனம் திரும்பி விட்டேன் என்று சொன்னால் அது மனம் திரும்புதல் அல்ல, உங்களையே நீங்கள் வஞ்சித்து கொண்டிருக்கிற காரியம் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, மெய்யான மனம் திரும்புதல் என்று சொன்னால் மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுத்தால்தான் அது மெய்யான மனம் திரும்புதலாய் மாறும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். பாவத்தோடு கூட அதே அக்கிரமத்தோடு கூட தேவனுடைய சன்னிதானத்திற்கு வருவதும் போவதுமாய் இருப்பதினால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. கர்த்தரிடத்தில் மெய்யான மனம் திரும்புதலோடு கூட திரும்புங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.